அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ 11th அண்ட் 12th கம்பைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா 11th அதே சிலபஸ் தான் 12th இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன மாற்றத்தையும் ஒரே பிடிஎஃப்ல கொண்டாந்து 12th என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ புக் பேக் எல்லாத்தையும் இதே பிடிஎஃப்ல எனேபிள் பண்ணிட்டேன். 11th புக் பேக் என்னென்னு கொடுத்துருக்காங்களோ அதையும் ஒரே பிடிஎஃப்ல கொண்டாண்டேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு படிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் டாப்பிக்கே இத்தனை வீடியோ போடுறியடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் வேறு வழியே இல்லை. 7th 8th 9th 10th 11th 12th எல்லா புக்லையுமே ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் இருக்குது. ஓகேவா? அவன் எங்கேருந்து கேட்பான்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதனால கண்டிப்பாக ஸ்டாண்ட் வைஸாக படிச்சே ஆகணும். ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க, பக்கம் பக்கமாக போகும். ஆனால் விஷயம் ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு வேர்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மீனிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா ஒரு மார்க் லூஸ் பண்ணாலும் நம்மளுடைய ஒரு வருஷம் உழைப்பு வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை மட்டும் படிங்க. ரெண்டாவது, நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க 7th 8th 9th 10th எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, இருக்கும். சரியா? ஸோ மேக்ஸிமம் இனி வரக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக தான் வரும். எல்லா ஸ்டாண்டர்டையும் நம்ம கவர் பண்ணி கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பாருங்க என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஜஸ்ட் எல்லாமே நடத்தியாச்சு. 6th கிடையவே கிடையாது ஹோமோஃபோன்ஸு. 7th 8th 9th 10th அதிலே எல்லா ஃபுல்லும் நடத்தியாச்சு. அதே தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தனியாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. அப்படியே காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி வேர்டிங்கோட டிஃப்ரென்சியேஷன் என்ன, அதுக்கப்புறம் வேர்டு என்னென்ன வேர்ட்லாம் இருக்குது, என்னென்ன அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, அதே தான் 7வதுலேருந்து 12வது வரைக்கும் சேம் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேவா? அதே பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். அப்டேட் பண்ணியிருப்பேன், தமிழ் மீனிங்கோட இருக்கும் எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது, முக்கியமாக இதெல்லாம் படிச்சுக்கங்க. ஓகேவா? அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லாமே வேர்டு, எல்லா வேர்டும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதோடு சேர்த்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்க சில இம்பார்ட்டன்ஸ் வேர்டு, அது 10th வரல. ஸோ அதை எல்லாமே எனேபிள் பண்ணிக்க. 10th கொடுத்துருக்க எல்லாமே. ஸோ எல்லாமே ரிப்பீட்டட், இதெல்லாமே ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான். எல்லாமே நமக்கு தெரியும், இதுவும் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான். இது அப்படியே எத்தனை 10th 9th அப்படியே 9th 10th 11th 12th 4க்குமே இதே டேப்லேஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கானுங்க புக்கில். ஓகேவா? அப்படியே போயிட்டே இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சே ஆகணும். ஓகேவா? கண்டிப்பாக அப்படியே போயிட்டே இருக்கும். வேர்டிங் எல்லாமே இருக்கும். எல்லா வேர்டையும் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிருங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராக்டிக் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சென்டென்ஸாக தான் கண்டிப்பாக கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ஸோ தனிப்பட்ட அந்த மீனிங் தெரிஞ்சாதான் சென்டென்ஸ் மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உங்களுக்கு எக்ஸைஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ஓகேவா? எல்லாமே எக்ஸாம்பிளோட இருக்கும். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. எக்ஸைஸ் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிரேக் என்ன அப்படிங்கிறது நீங்கள் நம்ம இது எதுக்கு டார்க் பண்ணாமல் கொடுத்துருக்கோம், நீங்கள் கண்டுபிடிக்கணும். எந்த வேர்டு ஹோமோஃபோன்ஸ், எந்த ஃபோன் ஹோமோனிம்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டானது. ஓகேவா? அடுத்து அப்படியே போனோம்னா நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். எல்லாமே புக்கில் இருக்குது, நானாக கொடுக்கல. புக் பேக்கு கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இதுவும் புக்கில் இருக்குது. எல்லாமே புக்கில் தான் எடுத்திருக்கேன், எதுவுமே தனியாக எடுக்கவே இல்லை. எல்லாமே புக்குக்குள்ள தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே டாஸ்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செஞ்சு பார்க்கணுங்கிறக்காண்டி. அர்த்தம் புரிஞ்சு செஞ்சு பார்க்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து இதுவும் ஃபுல்லாக 12th ஸ்டாண்டர்ட் புக்கு. இனி வர்றது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் புக்கு. எல்லாத்தையும் ஒரு ரீட் பண்ணிடுங்க. இது ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்குங்க. ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அப்படியே கீழே வந்தோன்னா திருப்பி ஃபுல்லாக இருக்குது. இதுவும் 12th ஸ்டாண்டர்ட் புக் பேக்கில் இருக்க எக்ஸைஸ். அப்படியே ஃபுல்லாக போகும். ஒவ்வொன்றையும் வாசிச்சு பாருங்கள். சரிங்களா? ஒவ்வொன்றையும் வாசிச்சு பாருங்கள். அப்படியே கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக. கன்க்ளூஷன் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும், கடைசியில் எண்டு முடியுது. ஓகேவா? இங்கே தான் என்ன செய்யுது, எண்டு முடியுது. த்ரோட்டாக எத்தனை பக்கம்? 28 பக்கம். ஓகேவா? பயப்படாதீங்க. 28 பக்கத்தை பார்த்து டக்குன்னு வாசிச்சு விட்டுலாம். ஓகேவா? அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக அந்த 28 பக்கமும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சே ஆகணும், படித்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும். இவங்க எப்பயுமே நம்மளை ட்விஸ்ட் அடிக்கிறங்கிற பேரில் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல தான் கேள்வி கேட்பாங்க, 70-80%. ஓகேவா? ஸோ 7th 8th 9th 10th ரீகால் பண்ணிட்டு இந்த 11th 12th பர்டிகுலராக நீங்கள் படிக்கணும். பர்டிகுலராக நீங்கள் படிச்சே ஆகணும். புரிஞ்சுங்களா? ஓகே.
நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இவ்வளவு சீக்கிரம் வேகமாக ஏன் கவர் பண்ணி டெய்லி 3 வீடியோ 4 வீடியோ ஏன் போட்டுட்ருக்கேன்னா, பரீட்சைக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு மாதம் 1.5 மாதத்தில் சிலபஸை முடிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ஜிஎஸ் படிச்சுட்டு எப்படினாலும் எப்படி ஆகணும், இந்த 2025 குரூப் 2வில் கண்டிப்பாக மெயின்ஸ்குள்ளே நுழைஞ்சே ஆகணும். ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்காண்டி தான் இவ்வளோ போராட்டங்கள். ஸோ ஃபுல்லாக எடுத்து கொடுத்தாச்சு. ஓகேவா? 99.9% எடுத்து கொடுத்தாச்சு. அப்படியே இதை தாண்டி அவன் கேட்டான்னா புக்குக்கு வெளில தான் கேட்குறான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ புக்கில் உள்ளது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நான் இருந்தாலும் திரும்ப ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை ஃபுல்லுத்தையும் போட்டேன்ல, திருப்பியும் புக் எடுத்து வச்சு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நான் என்னை டபுள் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோக்கு கீழே இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். இது நடத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை, 10th வரைக்குமே ஃபுல்லாக நடத்தியாச்சு. அதே தான் வந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். நீங்கள் பண்ண ஏன்னா 28 பக்கத்தை நான் வாட்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கே புரியும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.